இந்த காலவேளையிலே இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, நம்முடைய ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிறப்பினால் வருகிற ஆசீர்வாதங்கள், சந்தோஷம், வெளிச்சம், சமாதானம், அவைகளினால் கிடைக்கிற ரட்சிப்பு, பின் வாழ்க்கை, நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற நித்திய ஜீவன் என்ற பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை, மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்னுடைய மனதிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த ஆண்டின் கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஆச்சரியமான கிறிஸ்மஸா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸுக்கு நான் வைத்திருக்கிற பெயர் ஆச்சரியமான கிறிஸ்மஸ். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆச்சரியமா நினைக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு அவர் அதிசயத்தையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஆச்சரியமாய் மாறும், எப்படிப்பட்ட அந்த ஆச்சரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது, கிறிஸ்மஸ் நமக்கு ஆச்சரியமாய், அல்லது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்மஸ் தான். நமக்கு இது ஆச்சரியமான ஒரு நாளாக மாற வேண்டும் என்றால், இந்த வசனம் சொல்லுகிறது, மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும். நன்றாய் கவனிங்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அதன் பிறகு ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்மஸ் ஆச்சரியமாய் இருக்க வேண்டும் என்றால், மெய்ப்பர்கள் சொல்கிறதை முதலாவது கேட்க வேண்டும். மெய்ப்பர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். நமக்கு ரெண்டு விதமான மெய்ப்பர் இருக்கிறார். ஒன்று, வேதத்தின்படி நம்முடைய ஆண்டவர் நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே முதலாவது மெய்ப்பன் என்று சொல்வது நமக்கு ஆண்டவர் மெய்ப்பனாய் இருக்கிறார். இரண்டாவது, இந்த உலகத்திலே இந்த ஊழியர்களை ஆண்டவர் மெய்ப்பராக வைக்கிறார். சபை ஊழியர்களுக்கு பெயர் மெய்ப்பர்கள், பாஸ்டர் என்று சொல்கிறார். பாஸ்டர் என்றால் மெய்ப்பர்கள் என்ற அர்த்தம். ஷெப்பர்ட்ஸ், ஆடுகளை மேய்ப்பது. எப்படி ஒரு மெய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிறாரோ, அதே போல ஒரு போதகர் சபையின் மக்களை, அவர்களை ஆடுகளைப் போல பாவித்து மேய்க்க வேண்டும். மெய்ப்பனுடைய பணி ஒரு சிறந்த பணி. மெய்ப்பன் எப்படி மேய்ப்பார்? ஒரு நல்ல மெய்ப்பன் எப்படி மேய்ப்பார் என்றால், வேதத்தின்படி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் பார்க்கலாம். ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஒரு மெய்ப்பன் எப்படி மேய்ப்பாராம்? மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து, தமது மடியிலே சுமந்து, கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஒரு நல்ல மெய்ப்பன், ஒரு சபை வளருவதற்கு ஒரு மெய்ப்பன் அவசியம். அந்த மெய்ப்பன் எப்படி செய்வாராம்? ஆட்டுக்குட்டிகளை தன்னுடைய புயத்தினால் சேர்த்து, மடியிலே சுமந்து, கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். சபைக்குள்ளாய் பலவிதமான ஆடுகள் இருக்கும். அவர்களை விதவிதமாக, அவர்களை அன்பாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ஒரு மெய்ப்பனுடைய பணி. அப்ப இந்த மெய்ப்பனுடைய சொல்லை ஆடு கேட்க வேண்டும். மெய்ப்பனுடைய சொல்லை ஆடுகள் கேட்க வேண்டும். இந்த ஆடுகள் அத்தனையும் மெய்ப்பனுடைய சொல்லை கேட்கிறதா? உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை, ஆச்சரியமான காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றால், இந்த வசனம் சொல்லுகிறது, மெய்ப்பராலே சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும், அந்த வார்த்தை சொல்லுங்க, மெய்ப்பராலே சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ மெய்ப்பன் சொல்வதை கேட்கும் பொழுதுதான் உங்கள் குடும்பத்திலே
ஒரு ஆச்சரியம் நடக்கும். நம்புறீங்களா? மெய்ப்பன் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். மெய்ப்பன் சொல்லுகிறதை கேட்டு பழக வேண்டும். எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் என்ன தெரியுமா? எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸ்க்கு வந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மெய்ப்பனாய் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்னை? இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு எப்பொழுதும் மெய்ப்பராய் இருக்க வேண்டும். ஆண்டுடைய இந்த மேய்ச்சலிலே நீங்கள் இருக்க வேண்டும். என்னாலும் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு பாருங்கள். ஆண்டுடைய கிருபையினால் இந்த பகுதியிலே இருக்கிற இந்த திருச்சபை 365 நாட்களும் காலை திறக்கப்படுகிற திருச்சபை. காலை 4:50 இந்த ஆலயம் திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தினமும் ஆராதனை இருக்கிறது, தினமும் வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதுனாலும் வந்து நீங்கள் பங்கு பெறலாம், எப்பொழுதுனாலும் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை முடியல, ஏதாவது ஒரு நாள் அதிகாலை ஜெபத்தில் வந்து பழக வேண்டும். செவ்வாய்க்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கிறது. ஏதோ ஒரு நாள் நான் வசனத்தை கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியம் உண்டாகாது. நீங்க மெய்ப்பன் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம் உண்டாகும். ஆமென். சரி, கவனிங்கள். அப்போ இந்த மெய்ப்பர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னா, நீங்கள் 8ஆம் வசனத்திலே வாசித்தால் அந்த மெய்ப்பர்கள் முதலாவது வயல்வெளியிலே தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். நான் யோசித்தேன், இயேசு பிறந்த செய்தி ஏன் மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது? தூங்காமல் விழித்திருந்தது யார் தெரியுங்களா? மெய்ப்பன். ஏன்? அவருக்கு ஒரு ஆடுகள் இருக்கிறது, மந்தை இருக்கிறது. அவர் அந்த வசனம் நீங்கள் 8ஆம் வசனத்திலே, ராத்திரியிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மெய்ப்பனுடைய பணி என்ன? இரவோ பகலோ பாராதபடிக்கு மந்தையை பார்க்க வேண்டும். இப்போ பரலோகத்திலே ஒரு செய்தி சொல்ல வேண்டும் பூமிக்கு. இயேசு என்ற இரட்சகர் பிறந்திருக்கிறார். பரலோகம் எட்டி பார்க்கிறது. இந்த பூமியில தண்டார அடிக்கிறவன் முதற்கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறான். எல்லா ஆபீசர்ஸ் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யார் விழித்துக் கொண்டு இருக்கிறா அப்படின்னா, மெய்ப்பர்கள் மொழியை விழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். உடனே தேவதூதன் நேராய் மெய்ப்பர்களுக்கு போய் அவர்களுக்கு அந்த நற்செய்தி சொல்லுகிறார்கள். என்ன நற்செய்தி? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இயேசுவின் பிறப்பு என்ன தெரியுமா? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். செய்தி என்ன தெரியுமா? இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப என்னுடைய செய்தி என்ன தெரியுமா? மெய்ப்பராலே சொல்லப்பட்டதை கேட்டவர்களுக்கு ஆச்சரியம் உண்டானது. மெய்ப்பர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இரட்சகர் பிறந்திருக்கிறார். நம்மை ரட்சிக்க இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏன் அப்படி என்றால், நீங்கள் சரித்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 400 ஆண்டுகள் முன்பதாக உள்ள 400 ஆண்டுகள் தேவனிடத்திலிருந்து எந்த வெளிப்பாடுகளும் வரவில்லை. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அந்த காலத்திற்கு இருண்ட காலம் என்று பெயரிடுகிறார்கள். இருண்ட காலம். வேதத்திலே கடைசி புஸ்தகமாகிய மல்கியா புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, இதோ கர்த்தருடைய நாள் வரப்போகிறது, அதற்கு முன்பதாக என் தூதனை நான் உனக்கு முன்பாக அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி அது முடிவடைகிறதை பார்க்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் எந்த விதமான தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகள் வரவில்லை, தீர்க்கதரிசிகள் வரவில்லை, வார்த்தை வெளிப்படவில்லை. ஒரு இருண்ட காலம் என்று அதை குறிப்பிடுகிறார்கள். இந்த காலத்தில் இருக்கும் பொழுது ஒரு நற்செய்தி வருகிறது. நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். சில வேளைகளிலே வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்களுக்குள்ளாய் நாம் செல்லும் பொழுது, உங்களை நான் மீட்டெடுக்கிறேன், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். ஒருவர் கடன்ல கஷ்டப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாரோ ஒருவர் அந்த குடும்பத்தில், நான் உனக்கு அந்த கடனை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தார் என்றால் அவர் ஒரு மீட்பர். அந்த குடும்பத்தை மீட்கிற மீட்பர். என்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இரட்சகர். எனவே இந்த உலகம் ஒரு இருண்ட காலமா எந்த விதமான வார்த்தை இல்லாமல், வெளிப்பாடுகள் இல்லாமல், தீர்க்க தரிசனம் இல்லாமல் காணப்பட்ட நேரத்திலே இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தியை மெய்ப்பர்கள் மூலமாய் சொல்லப்பட்டது. இதை கேட்ட உடனே, இத்தனை ஆண்டுகள் தேவனிடத்திலிருந்து எந்த விதமான வெளிப்பாடுகள் வரவில்லையே, தரிசனங்கள் வரவில்லையே, சொப்பனங்கள் வரவில்லையே, தூதர்கள் கூட நமக்கு வரவில்லையே என்று காத்து கொண்டிருந்த மக்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல செய்தி, இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? கிறிஸ்து என்னும்
ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப எதிலிருந்து ரட்சிக்கிறார்? ஒரு 4 குறிப்புகளை வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய நேரம் 6:30 மணிக்கு நான் இந்த ஆராதனை முடிப்பேன். ஆகவே 4 குறிப்புகள். முதலாவது, எதிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காய் வந்தார்? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். முதலாவது, அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காய் வந்தார். நன்றாய் கவனிங்கள். எதற்கு ரட்சகர்? பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு ஒரு ரட்சகர் தேவை. இந்த முழு உலகமும் ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது, ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது, அவனை பூர்ணமானவராய் படைத்தார், மகிமையாய் படைத்தார். அவர்கள் எந்த விதமான பாவம் இல்லாதவர்களாய் தேவனோடு கூட சம்பாசித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பிசாசு அவனை கீழே தள்ளினான். பிசாசுடைய வேலை நம்ம எப்படியாவது கீழே தள்ளுவதற்கு. இன்றைக்கு நீங்கள் அற்புதமாய் ஆலயத்திலே வந்திருக்கிறீர்கள். இதை போல எப்பொழுதும் ஆலயத்திலே இருந்து வசனத்தை கேட்டால் நன்றாயிருக்கும். ஆனால் பிசாசுக்கு பிடிக்காது. அடுத்த வாரம் உங்களை போக சொல்ல மாட்டான். நீ போகாதப்பா, நீ தான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்மஸுக்கு போயிட்டே, நீ அடுத்த கிறிஸ்மஸ் பார்க்கலான்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் பாஸ்டர் என்ன சொல்லுவார்? நீ வாரம் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நீ பாவத்தில் விழுந்துட மாட்டேன். ஏனென்றால் ஒரு விசுவாசிக்கு வசனம்தான் பாதுகாக்கிறது. 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதினாலே. ஒருவர் தன் வாழ்க்கையை சுத்தமாய் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? வசனத்தை கேட்பதினால்தான். அதனாலதான் பாஸ்டர்மார் உங்களை பார்த்து ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆலயத்துக்கு போனா பாஸ்டருக்கு நன்மை கிடைக்கும் போல இருக்கு, அதான் கூவி கூப்பிடுறாரு. பாஸ்டருக்கு நன்மை இல்லை, உன்னுடைய ஆத்துமா நன்மை பெறுவதற்கு, நீ நன்றாய் இருப்பதற்கு, நீ பாவம் செய்யாமல் நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேத வசனம் உனக்கு தேவை. ஆகவே அதற்கு நமக்கு ஒரு ரட்சகர் தேவை. இந்த பாவத்திலிருந்து மீட்க யார் மீட்பா? எல்லா மனுக்குலமும் பாவத்தில் இருக்கிறார்கள். ஒரு கடன்காரனை மீட்டெடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதே போல ஒரு பாவியை மீட்க முடியாது. இந்த பூமியிலே பார்க்கிறார், எல்லாரும் பாவிகளாய் இருக்கிறார்கள், எல்லாரும் வழி விலகி பாவம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்தம் உள்ள ஒருவர் பிறக்க வேண்டும். இயேசு புருஷ சித்தத்தினால் பிறவாமல் பரிசுத்தமாய் பரிசுத்த ஆவியினாலே அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவ்விதமாய் பரிசுத்த குழந்தையாய் இயேசு பிறந்தார். இயேசு பரிசுத்தம் உள்ளவர். ஒரு ஆமென் சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் எந்த விதமான குற்றங்கள் இல்லை, எந்த விதமான பாவம் இல்லை. அவருடைய 33 வயது முடியும் பொழுது அவரை கூண்டிலே நிறுத்தப்பட்டு அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து சொல்லுகிறார், இவரிடத்தில் ஒரு குற்றமும் நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை என்று சொல்லி கைகளை கழுவினாராம். அப்படி என்றால் ஒரு குற்றம் கூடாத செய்யாத தேவன் என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் பிறப்பும் பரிசுத்தம், அவர் வாழ்வு தூய்மை, ஒரு குற்றமும் செய்யாதவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எதற்கு வந்தார் தெரியுங்களா? பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்க வந்தார். இன்னும் பாவ பழக்கத்திலே சகோதரனே சகோதரி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? குடிப்பழக்கம், பலவிதமான போதை வஸ்துக்கள், தவறான வாழ்க்கை, இவைகளில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு இருக்க பாவம் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காது. நீங்க மன கஷ்டத்தோட தான் செய்வீங்க, சந்தோஷமா செய்ய முடியாது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஒரே ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த செய்தியை நீங்கள் கேட்டு பாவியை ரட்சிக்க இயேசு வந்தார் என்ற இந்த செய்தியை நீங்கள் கேட்டு இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் வீடு ஆச்சரியமான வீடாய் மாறிவிடும், உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமானதாய் மாறிவிடும். அதனாலதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். ஆச்சரியமான வாழ்க்கை. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க, இதுவரை இந்த பிரதர் ஒரு மாதிரி இருந்தாரு, இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சாட்சியின் வாழ்க்கையை தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே பாவியை மீட்பதற்கு ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார். இரண்டாவதாக இயேசு எதிரிலே ரட்சிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இப்ப நான் என்னுடைய செய்தி என்ன? மெய்ப்பரால் சொல்லப்பட்ட செய்தியை கேட்டவர்களுக்கு ஆச்சரியம். மெய்ப்பர்கள் என்ன சொன்னார்? நமக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். எதிலிருந்து ரட்சிக்கிறவர்? முதல் குறிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். இரண்டாவது, எதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார்? இழந்து போனதை
திரும்ப ரட்சிக்கிறார். இழந்து போனது, உங்க கையை விட்டு விலகி போனது, இழந்து போனது, நீங்கள் எதை இழந்தீர்களோ உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டிலே இதுவரை எதை நீங்கள் இழந்தீர்களோ அதை திரும்ப மீட்டு கொடுக்க இயேசு ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. அது ஒருவேளை உங்களுடைய ரட்சிப்பை கூட சிலர் இழந்திருப்பார்கள். நான் முந்திலாம் ரொம்ப நல்லா இருந்தேன் பாஸ்டர், நல்ல ஆலயத்துக்கு வருவேன், இப்ப நான் ரட்சிப்பை இழந்திருக்கிறேன், நான் பின்வாங்கி போயிருக்கிறேன். இழந்து போன ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க வருகிறார். இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்களை மறுபடியும் கொடுப்பதற்காக இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அத்தோடு மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மைகளை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் அதை கூட திரும்ப தருவார். வேதத்தில் பல சம்பவங்களை சொல்ல முடியும். எதையெல்லாம் இழந்தார்களோ அதை எப்படி பெற்றுக்கொண்டார்கள். யோபுவை சொல்லலாம். யோபு தன் வாழ்க்கையில ஒரு நாள் தன் பிள்ளைகள் எல்லாம் இழந்தார், சொத்துக்களை இழந்தார், சுகத்தை இழந்தார். ஆனால் யோபு 42 அதிகாரம் 10 சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அதன் பிறகு யோபுக்கு இருந்ததெல்லாம் இரட்டத்தனையாய் மாறினது. எதையெல்லாம் யோபு இழந்தாரோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இழந்ததை அப்படியே விட்டுவிடவில்லை, இழந்ததை இரட்டத்தனையாய் தருவதற்கு தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஐயோ, எனக்கு இவ்வளோ இருந்து, என் வீட்டை இழந்துட்டனே, என் வீட்டுல சமாதானத்தை இழந்துட்டனே, நிம்மதி இழந்துட்டனே, சுகத்தை இழந்துட்டனே. நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை ரட்சித்து மீட்டு தருவதற்கு தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக ஆண்டவர் எதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 22 மத்தேயு 9:22. இயேசு திரும்பி அவர்களை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரமும் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானார். இங்கு 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உதிர போக்கினால் கஷ்டப்பட்டவள், தனக்கு இருந்த எல்லா பணத்தையும் விதவிதமான டாக்டர்களுக்கு கொடுத்து கொஞ்சம் கூட சுகமடையாத அந்த ஸ்திரீ ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, ஆண்டவர் தான் இதை ரட்சிப்பார், எத்தனையோ டாக்டர் இடத்துல நான் போயிட்டேன், யாரு எனக்கு அதுக்கு சுகம் கொடுக்கல, எனக்கு இப்படியாவது இந்த வியாதியிலிருந்து ஒரு மீட்பு வேண்டும், அதற்கு இயேசு ஒருவர் தான் இனி எனக்கு என்று சொல்லி முடிவெடுத்து இயேசுவின் இடத்துல வந்தாள். விசுவாசத்தோடு வந்தாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். அந்த விசுவாசம் அவளை ரட்சித்தது. அந்நேரமே அவள் வியாதி நீங்கி சுகமானாள். ஹல்லேலூயா. இந்த ஆச்சரியம், நீங்கள் பல ஆண்டுகள் உங்களுக்கு இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், இயேசு சுகமாக்குவார். ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? விசுவாசிக்கணும். என் இயேசு என்னை தொட வல்லவர், இயேசு எனக்கு சுகம் கொடுக்க வல்லவர். பிள்ளைகள் அழகாய் மறுபடி ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பேர் அந்த பாடலை பாடும்பொழுது அப்படியே நான் பார்த்தேன், அப்படியே உணர்ந்து, இம்மானுவேல், இம்மானுவேல், நம்மோடு கூட இருந்து உங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவன். வைத்தியர்கள் கைவிட்டிருக்கலாம், மருந்துகள் உங்களை கைவிட்டிருக்கலாம், இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை முழுவதும் வியாதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான விடுதலையை கர்த்தர் தருவார். மெய்ப்பரால் சொல்லப்பட்ட வார்த்தை, நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற இரட்சகர். இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்களால், விசுவாசத்தோடு கூட வருவீர்களானால், இந்த ஜெபம் முடியும் பொழுதே கர்த்தர் உங்களை தொடுவார், நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள். அவள் அப்பொழுதே தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று பார்க்கிறோம். ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், ரட்சிக்கிறவர், இழந்து போனதை ரட்சிக்கிறவர். மூன்றாவது, வியாதியிலிருந்து ரட்சிப்பை கொடுக்கிறவர். நான்காவது சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 5 அதிகாரம் 9 எபிரேயர் 5 அதிகாரம் 9 தாம் பூரணமான பின்பு, தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற 4வது ரட்சிப்பு என்ன தெரியுமா? நித்திய ரட்சிப்பு, எட்டர்னல் சால்வேஷன். அது எதை காண்பிக்கிறது? பரலோக ராஜ்யத்தை காண்பிக்கிறது. ஒரு சொல்லுவோமா? இயேசு தருகிற 4வது ரட்சிப்பு என்ன தெரியுமா? நித்திய ரட்சிப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை. இந்த உலகத்தில் நீ நல்லா இருப்பாய், வீடு தருவார், கார் தருவார், பங்களா தருவார். இல்லைங்க, இது எல்லாவற்றை விட இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு பரலோக ராஜ்யத்தை தருவார். ஹல்லேலூயா. எனவே இயேசு சொன்ன முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். பரலோகத்தை தான் ஆண்டவர் பிரசங்கித்தார். அதை அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கிடைக்கும். ஆமென். நமக்கு மற்றதை தருவார். அவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தான் விரும்புவோம். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நம்ம விரும்புறதை போல நம்முடைய பரம தகப்பன் விரும்ப மாட்டாரா? நல்லா இருக்கணும். ஆனால் நாம் பரலோக ராஜ்யத்தை நாட வேண்டும், இவை எல்லாவற்றையும் தருவார். அல்லேலூயா. பரலோகம் செல்லணுமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நித்திய ரட்சிப்பை பெற வேண்டுமா? மேய்ப்பரால் சொல்லப்பட்டதை கேட்டவர்களுக்கு தான் இந்த ஆச்சரியம். அல்லேலூயா. பரலோகம் இல்லை அப்படின்னு யாரும் நம்பாம இருந்துடாதீங்க. பரலோக ராஜ்யம் இருக்கிறது. பல்வேறு விதங்களிலே பரிசுத்தவான்கள் மரிக்கும் பொழுது இதை பார்த்திருக்கிறோம். நம்முடைய பகுதியிலே முகலிவாக்கத்தில் ஒரு குடும்பத்தினர் இருந்தார்கள், ஒரு நல்ல அன்பான குடும்பத்தினர், கர்த்தரை நேசிக்கிற குடும்பத்தினர். அவர்கள் வீட்டிலே அந்த ஐயா நல்ல மிலிட்ரியில் இருந்தவர், நல்லா இருப்பார். ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் கனவு காண்கிறார். என்ன கனவு? ஒரு வீடு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது, புதிதாய் கட்டப்பட்ட வீடு. அவசர அவசரமா தேவதூதர்கள் ஒயிட் வாஷ் பண்றாங்க. மனைவியின் இடத்துல காலையிலே சொல்லுகிறார், அம்மா என்னன்னு தெரியல, ஒரு புது வீடு கட்டப்பட்ட வீடு இருக்குது, தேவதூதர்கள் ஒயிட் வாஷ் பண்றதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. யாருக்கும் புரியல. அவர் நல்லா தான் இருந்தார், எந்த வியாதியும் இல்லை. திடீரென்று சொல்லி ஒரு 2-3 நாள்ல அவர் அப்படியே அமைதியாய் படுத்தார், மரித்து விட்டார். அவர் கண்ட தரிசனம், அந்த சொப்பனம் என்ன? அவருக்காக ஒரு வீடு ஆயத்தப்பட்டிருந்தது. தேவதூதர்கள் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒயிட் வாஷ் பண்ணி அவரை வரவேற்க. பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கட்டுக்கதைன்னு அப்படின்னு சொல்லிடாதீங்க. இந்த உலக வாழ்க்கை மாத்திரமல்ல, தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எல்லா மார்க்கங்களும் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு வழி எது? இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். மார்க்கங்கள் சொல்லுகிறதானால் வழி தெரியவில்லை. வழியை போதித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாம் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரத்திற்கு ஏறி சென்றார். இன்றைக்கும் அந்த மீட்பை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த மேய்ப்பர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்தார். பாவத்திலிருந்து மீட்கும் இரட்சகர் பிறந்தார். இழந்து போனதை திரும்ப தரும் இரட்சகர் பிறந்தார். வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கும் இரட்சகர் பிறந்தார். நித்திய ரட்சிப்பை தரும் இரட்சகர் பிறந்தார். இந்த செய்தியை சொல்ல கேட்ட எல்லாருக்கும் இனி நமக்கு என்னங்க கவலை? எனக்கு யார் வந்துட்டா? யார் இருந்துட்டா? எனக்கு ஒரு இரட்சகர் பிறந்து விட்டார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான கிறிஸ்மஸாய் மாறிவிடும், அற்புதமான கிறிஸ்மஸாய் மாறிவிடும். இன்று முதல் அந்த ஆச்சரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உடைய பாஸ்டர்மா இந்த கடைசி ஜெபத்தை உங்களுக்காய் ஜெபிப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்குமானால், மறைமுகமாக அந்தரங்கமான பாவங்கள், துணிகரமான பாவங்கள் எவைகளாயிருந்தாலும் கிறிஸ்து பிறந்த இந்த நல்நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளை அறிக்கை செய்து நாம் விட்டுவிடும் பொழுது நாம் இரக்கம் பெறுவது மாத்திரமல்ல, இன்றை கேட்ட வார்த்தைகளின்படி கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆச்சரியமான குடும்பமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவேளை எங்களால் விட முடியாத காரியங்களாய் கூட இருக்கலாம் அப்பா. இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகளாய் இருக்கலாம், அல்லது எங்களுடைய சிந்தைகளாய் இருக்கலாம், எங்களுடைய செயல்களாய் இருக்கலாம். எவைகளிலே பாவங்கள் இருக்குமானால் கர்த்தாவே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. அவைகளிலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு, அவைகளை நாங்கள் விட்டு விட்டு ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வரும் பொழுது நீர் எங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, பாவத்திலிருந்து ரட்சிக்கிற தேவன். இந்த காலை வேளையிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே பயபக்தியோடு கூட, கண்ணீரோடு கூட, உணர்வோடு கூட ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ரட்சகராய் நீர் கடந்து வருவதற்காக நன்றி அப்பா. ஒருவேளை அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் இந்த வேளை இழந்து நிற்பார்களானால், அல்லது குடும்பத்திலே தங்களுக்கு அருமையானவர்களையோ அல்லது மற்ற எந்த காரியங்களையோ அவர் இழந்திருப்பார்களானால், இப்பொழுது
ஆண்டவரே இழந்து போனதை ரட்சிக்கிற தேவன் அவருடைய சமூகத்திலே ஆண்டவரே வந்திருக்கிறார்களப்பா. யோபு இழந்து போனதையெல்லாம் பெற்றுக்கொண்டதை போல தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக அப்பா. அவர்களை இரட்டிப்பாய் கொடுப்பீராக ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சுகவீனமான ஆண்டவரே சூழ்நிலையில வந்திருப்பார்களானால் பலவீனத்தோடு நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இரட்சகராய் வந்த ஆண்டவர் இப்பொழுது வியாதியிலிருந்து அவர்களை ரட்சிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நாங்கள் அந்த நித்திய ரட்சிப்பை நாங்கள் ஆண்டவரே காத்துக்கொள்ள வேண்டும் அப்பா. ஆண்டவரே அவைகளை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு அப்பா நாங்கள் உம்மோடு கூட ஆண்டவரே நாங்கள் அப்பா காலங்காலமாய் நாங்கள் வாழ்வதற்கு அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த நித்திய ரட்சிப்பை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இரட்சகராய் வந்திருக்கிறார் என்ற அந்த ஆச்சரியமான செய்தியை இந்த காலை வேளையில நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஆச்சரியம் உண்டாகட்டும் அப்பா. மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற காரியங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களில் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமோ நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாய் நாங்கள் வாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவீராக ஆண்டவரே. இறங்கி வருவீராக அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய பலன் அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய பலன் நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே நன்னாளிலே ஆண்டவரே இரட்சகர் ஆண்டவரே பிறந்திருக்கிறார் என்ற செய்தி ஆண்டவரே ஆச்சரியத்தை உண்டாக்கினதை போல ஆண்டவரே இன்று முதல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே விசேஷமாக இந்த வாரத்திற்குள்ளாக இந்த ஆண்டை நாங்கள் முடிப்பதற்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற ஆண்டவரே காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடப்பதாக ஆண்டவரே நடக்கட்டும் அப்பா. பிள்ளைகளை ஆச்சரியமாய் நீ நடத்துவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே வந்து இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆனாலும் இழப்பின் நிமித்தமாக பலவீனத்தின் நிமித்தமாக வேதனையோடு இருக்கிற குடும்பங்களையும் அப்பா நீர் ஆண்டவரே நீர் தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆற்றி அரவணைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களும் இந்த ஆச்சரியத்தை ஆண்டவரே காணட்டும் அப்பா. ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும் இந்த நாள் முழுவதும் அப்பா. அவர்கள் குடும்பத்தோடு கூட மகிழ்ச்சியாய் ஆண்டவரே பிறப்பின் பண்டிகை அநேகருக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே கொண்டாட நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நம்முடைய பாதத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.